இன்னைக்கு நாம பாக்குற டிஜிட்டல் பிரச்சனைகள், அப்புறம் காலங்காலமா நம்ம வாழ்க்கையில வர்ற சிக்கல்கள், இதுக்கெல்லாம் நம்ம சித்தர் அகத்தியரோட ஞானத்துல தீர்வு இருக்குமான்னு யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, அவர் சொன்ன சில ஆச்சரியமான ஆன்மீக வழிகாட்டுதல்களை பத்தி இப்போ டீட்டெயிலா பார்க்கலாம். சரி, இன்னைக்கு நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, முதல்ல இப்போதைய தலைமுறை ஃபேஸ் பண்ற ஒரு மாடர்ன் பிரச்சனையில இருந்து ஆரம்பிக்கலாம். அப்புறம் ஆசீர்வாதங்களை பெற ஒரு புனித யாத்திரைக்கு போறது எப்படின்னு பாப்போம். அது மட்டுமில்ல, ஒரு பெரிய பிரபஞ்ச சோதனை பத்தியும், கடைசியா கிரகங்களையே மாத்த போற ஒரு தீர்க்க தரிசனத்தை பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம். சரி, முதல்ல நம்ம எல்லாருக்குமே ஒரு கவலை இருக்கு இல்லையா? நம்ம குழந்தைகள், இப்போதைய இளைஞர்கள், அவங்க மேல இந்த டிஜிட்டல் உலகத்தோட தாக்கம் எப்படி இருக்குன்னு. இத பத்தி சித்தர் அகத்தியர் என்ன சொல்லியிருக்காருன்னு முதல்ல பார்க்கலாம். அகத்தியர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஸ்மார்ட் போனும் ஆன்லைன் கேம்ஸும் வெறும் டைம் பாஸ் விஷயம் இல்லையா, அது மக்களை நல்ல வழியிலிருந்து திசை திருப்புற ஒரு கருவியா பார்க்கப்படுது. நமக்கே தெரியாம நம்மளோட எண்ணங்களை அது மாத்திடுதுன்னு சொல்றாரு. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? அகத்தியர் ரொம்ப சிம்பிளான ஒரு மூலிகை பரிகாரத்தை சொல்றாரு. அந்த பேரை கேட்டாலே அதுல ஒரு பவர் இருக்கு பாருங்க. பேய் விரட்டி. இந்த பரிகாரம் செய்யறது ரொம்ப ஈஸி. அந்த மூலிகையோட புகைய சுவாசிச்சா போதும். அப்படி பண்ணும்போது இந்த டிஜிட்டல் அடிக்ஷன்னால வர கெட்ட மூளை செல்களை அதை அழிச்சிட்டு புதுசா பாசிட்டிவான செல்களை உருவாக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. சோ இந்த டிஜிட்டல் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு இது ஒரு வழியா பார்க்கப்படுது. சரி, டிஜிட்டல் பிரச்சனைகளை விட்டுட்டு இப்போ காலங்காலமா மனுஷங்க ஃபேஸ் பண்ற தடைகளை பத்தி பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில வர்ற பெரிய பெரிய ஆன்மீக தடைகளை நீக்கிறதுக்கு அகத்தியர் ஒரு ஸ்பெஷலான புனித யாத்திரைய பத்தி சொல்லியிருக்கார். இந்த யாத்திரையோட நோக்கம் ஒன்னும் சாதாரணமானது கிடையாது. இது ஒருத்தரோட தலையெழுத்தையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றாங்க. அதாவது சாபங்கள், தடைகள்னு பாதிக்கப்பட்ட ஒரு நிலையிலிருந்து குழந்தை பாக்கியம் உட்பட எல்லா தெய்வீக அருளும் நல்ல அதிர்ஷ்டமும் கிடைக்கிற ஒரு நிலைமைக்கு நம்மள மாத்துறது தான் இதோட கோலு. இந்த யாத்திரையை எப்போ, எங்க, எப்படி செய்யணும்னு ரொம்ப துல்லியமா சொல்லியிருக்காங்க. அதுக்கான நேரம், கோவில்கள், நாம என்ன காணிக்க கொடுக்கணும்னு ஒவ்வொன்றும். எதுக்குன்னா பிரபஞ்சத்தோட எனர்ஜி ஃப்ளோவோட நம்மள கனெக்ட் பண்றதுக்காக ரொம்ப கேர்ஃபுல்லா டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இத பாருங்க, விஷயம் அப்படியே மாறுது. இதுவரைக்கும் தனிப்பட்ட பரிகாரங்களை பத்தி பார்த்தோம். ஆனா இப்போ இது ஒரு கூட்டு ஆன்மீக கடமையா மாறுது. இது ஒரு பரிகாரம் இல்ல, இது ஒரு டெஸ்ட். அகத்தியர் ரொம்பவே கஷ்டமான ஒரு தினசரி சடங்கு அறிமுகப்படுத்துறாரு. இது அவரோட சீடர்களோட ஒழுக்கத்தையும் நம்பிக்கையும் சோதிக்கிற ஒரு பரீட்சைதான்னு ஓப்பனாவே சொல்றாரு. சரி, அப்படி என்னதான் அந்த டெஸ்ட்? வாங்க அந்த நவகிரக தீபம், அதாவது 9 விளக்குகள் சடங்குல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சடங்கோட மையமே என்னன்னா, நம்ம இந்து ஜோதிடத்துல இருக்கிற 9 நவகிரகங்களையும் மதிக்கிறது தான். இப்போ நீங்க இந்த டேபிள்ல பாக்குற மாதிரி சூரியன்ல இருந்து கேது வரைக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட தானியம் இருக்கு. இந்த தானியங்கள் தான் இந்த சடங்குக்கு பேஸே. இங்க 972ன்னு ஒரு நம்பர் இருக்குல்ல, அது என்ன தெரியுமா? இந்த சடங்க செய்யறவங்க ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டிய மொத்த காயத்ரி மந்திரங்களோட எண்ணிக்கை. அதாவது 9 கிரகங்களுக்கும் ஒவ்வொன்னுக்கும் 108 தடவை சொல்லணும். நினைச்சு பாருங்க. இந்த சடங்க செட் பண்றது கூட ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணணும். மஞ்ச துணியை வைக்கிறதுல ஆரம்பிச்சு வெற்றில, பாக்கு, தானியங்கள்னு ஒவ்வொன்னையும் கரெக்டான வரிசையில வைக்கணும். விளக்கை ஏத்தி மந்திரம் சொல்றதுக்கு முன்னாடியே இவ்ளோ வேலை இருக்கு. இவ்வளவு கஷ்டமான ஒரு பயிற்சியை சொல்லிட்டு கடைசியா எதுக்கு இந்த டெஸ்ட்னு அதுக்கு பின்னால இருக்கிற பிரபஞ்ச முக்கியத்துவத்தை சொல்றாங்க. ஏன் இவ்ளோ கஷ்டமான ஒரு ஆன்மீக பயிற்சி? அதுக்கு காரணம் பிரபஞ்சத்துல ஒரு பெரிய இம்பேலன்ஸ் வரப்போகுதுங்கிற ஒரு தீர்க்க தரிசனம்தான். அதாவது கிரகங்கள் தன்னோட சரியான பாதையிலிருந்து விலகி உலகத்துல பெரிய பிரச்சனைகளை உருவாக்கப் போதாம். இங்க பாருங்க, இந்த போதனை நம்ம பாரம்பரிய எண்ணெய் விளக்கோட சக்திய ரொம்ப அழுத்தி சொல்லுது. எண்ணெய் விளக்கு பிரபஞ்சத்தோட பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்கு கொடுக்குமா. ஆனா நம்ம யூஸ் பண்ற இந்த கரண்ட் லைட் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நம்மகிட்டேருந்து உறிஞ்சிடுமா. எவ்ளோ பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா? அப்போ கடைசியா பார்த்தா எல்லாமே ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகுது. ஒரு மாடர்ன் பிரச்சனைக்காக ஒரு மூலிகையை எரிக்கிறதுல இருந்து ஒரு பிரபஞ்ச பிரச்சனைக்காக விளக்கேத்துறது வரைக்கும் இதுல இருக்கிற மைய கருத்து ஒண்ணுதான். நாம ரொம்ப கவனத்தோட செய்யற சின்ன சின்ன செயல்களுக்கு கூட நமக்கும் சரி, இந்த பிரபஞ்சத்துக்கும் சரி, ஒரு சமநிலையை திரும்ப கொண்டு வர சக்தி இருக்கு.